எல்லாரும் எனக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு எல்லா பொம்பளை பிள்ளைகளும் என்ன அண்ணன்னு கூப்பிடுதியே. அது எனக்கு எவ்வளோ மனசு வருத்தமாக இருக்குது தெரியுமா? நீங்களே உங்கள் மனசாட்சி படி சொல்லுங்க. நீ இங்கே அப்படி சொல்லலாமா? இனிமேல் அப்படி சொல்லாது. என்ன நான் வந்து யாருக்காக வீடியோ போடுறேன்? உங்களுக்காக தானே நான் வீடியோ போடுறேன். நீங்கள் சொல்ல போய் எனக்கு 2 நாள் நான் சோறே சாப்பிடல தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்காங்க எதுக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்ஸ்டா யூடியூப் மெசேஜ் பண்ணுறீங்க, ஆனால் அதில் வந்து அண்ணன் சொல்லி கூப்பிடுதியே. இனிமேல் அப்படி கூப்பிடாது. என்ன நான் கல்யாணம் தானே முடித்தேன், இதில் என்ன தப்பு இருக்குது? இனிமேல் அப்படி கூப்பிடாதீங்க சரிங்களா? ஒரு ஆள் 2 ஆள் சொன்னால் பிரச்சனை இல்லை. எல்லா பொம்பளை பிள்ளைகளும் நீங்கள் அப்படி தான் சொல்லுதியே. நான் பாவம் இல்லையா? எனக்கு மனசு எவ்வளோ வருத்தமாக இருக்குன்னு தெரியுமா? இல்லை, அதனால தான் நான் இப்போ எல்லாமே நான் பேசுகிறேன். இப்படி இனிமேல் அப்படி சொல்லாதீங்க சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபன் வீடியோ, யாருமே கோவப்படாதீங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டொக்கு தம்பி இருக்காங்களா, அவனே மாதிரி ஒரு நாள் அப்படி நடந்துக்கிட்டே பேசுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வந்துருந்துச்சு. அதனால தான் அந்த ஃபன் வீடியோ, வேறு எதுவுமே நீங்கள் தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. அடுத்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கிருட்டுன்னு கமெண்ட் பண்ணி விட்ருங்க.